உடனே என் தாயை பார்த்து கேட்டேன், தாயே, அம்மா, என்னை பெற்றவரே, நான் முன்ன வேண்டிய கனி எதமா என்று கேட்டேன். என் தாய் சொன்னார்கள், பாத்திரையா, உன் கண்களுக்கு எது சிகப்பாக தெரிகிறதோ அந்த கனிகளை சாப்பிட்டு பயணிய தாயருக்கு கட்டளையிட்டு விட்டார். பார்த்தால் அதிகாலை சூரியன் கரகரகரன்னு தோண்டி வருகிறார். பார்த்து என் தாய் சொன்னார்களே, இந்த சூரியனும் ஒரு கனிதான் என்று அந்த சூரியனை விழுங்கி சென்றேன். அந்த நேரத்திலே ராகுவானப்பட்டவன் சூரியனை பிடிப்பது வணக்கம், அதாவது சூரியன் சொல்லுவார்கள். உடனே ராகு கோபம், என்னடா நாம் தானே சூரியனை பிடிக்க வேண்டும், நமக்கு முன்பதாக எவனோ செல்கிறான் என்று அவர் என்ன செய்தார், வேறா தேவேந்திரன் சென்று முறையிட்டார். தேவேந்திரன் அங்கிருந்து பார்த்தார். அவருக்கு கோபம் வந்து விட்டது. அவருடைய வஜ்ரத்தால் வீசி எறிந்தார். அந்த வஜ்ராயுதம் பட்டது. வேகமாக சொல்லி வந்து என் முகத்திலே வெட்டுப்பட்டதனால் முகமெல்லாம் ரத்த வல்லமாகிவிட்டது. நான் சிறிய குரங்கா இருக்கவே மயக்கு மடத்து கீழே விட்டு விட்டேன். என் தந்தை பார்த்தார், வாழு பகவான், என்னடா நமக்கு இருப்பது ஒரே மகன், ஒப்பற்ற மகன், நான் மகனுக்கு வேலை செய்து விட்டாரே யார் என்று என்னை தூக்கி சென்று ஒரு மலை குகையில் வைத்து எனக்கு மட்டும் காட்டி சிறுக 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 விட்டிருந்தார். அந்த நேரத்திலே இந்த பரந்த உலகத்திலே காற்று இல்லாமல் சில ஜீவராசிகள் இறந்து விட்டன. சில ஜீவராசிகள் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறது. உன்னை மும்மூர்த்திகள் பார்த்தார்கள். உலக வாழ்ந்து விட்டால் என்ன செய்வது? மும்மூர்த்திகள் ஓடி வந்தார்கள். வாழ்வே, நீ காற்றை விடப்பா, உன் மகனை நான் எழுப்பு தருகிறேன் என்று சொன்னார்கள். மும்மூர்த்தி வார்த்தை கட்டுப்பட்டு என் தந்தை லேசாக காற்று வீச ஆரம்பித்தார். காற்று வீச வீச நான் மழைக்கு வந்து தெளிந்து இருக்கிறேன். ஊரில் உள்ள ஜீவராசிகள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறது. உடனே நான் பார்த்தேன், ஆதவா, கதிரவா, சூரிய பகவானே, உன்னிடம் நான் கலைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். நான் கலைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். எனக்கு நீதான் குருவாக இருந்து கலைகளை கற்றுக் கொடுக்க கேட்டேன். அவர் சொன்னார், ஆஞ்சநேயா, நான் சூரிய பகவான், நான் உனக்கு ஒரு திசையிலிருந்து கலைகளை கற்றுக் கொடுக்க முடியாது. நான் எந்த திசை செல்கின்றனோ அந்த திசையில என்னை பார்த்து மண்டியிட்டு கை கால் கட்டி நான் சொல்ல வேண்டிய அனைத்து கலைகளை கற்றுக் கொடுப்பா என்று சொன்னார். சூரிய பகவான் சொன்ன பிரகாரம் கை கட்டி வாய்ப்பத்தி முட்டி போட்டு அனைவரும் அனைத்து கலைகளை கற்றுக்கொண்டேன். பிறகு நான் கேட்டேன், ஆதவா, கதிரவா, சூரிய பகவானே, உள்ளிட நான் கலைகளை கற்றுக்கொண்டேன். இருந்தாலும் உனக்கு குருகாரிக்காக என்ன தர வேண்டும் என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஆஞ்சநேயா, நீ எனக்கு குருகாரியை தர வேண்டும் என்றால் மூலவத்து வாழி தந்து சுக்கிரிபன் அவன் நான் சொந்த மகன். நீ சென்று அவனுக்கு நண்பனாகவும் மந்திரியாகவும் பணிபுரிந்து வந்தால் அதுவே நீ தரு குருகாரி சொல்லிவிட்டார். அதில் இதுவரை நான் சுக்கிரிபனுக்கு நண்பனாகவும் மந்திரியாகவும் வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய பக்தர்கள் எனக்காக காத்துக்கிறார்கள். காட்சி கொடுக்க வேண்டும். ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் நீதான் காப்பாற்ற வேண்டும். நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். ஆகட்டும். அன்பார்ந்த கலையன்பர்களே, நமது வெண்பாக்கம் கிராமத்திலே அலுவல் ஜெயந்தி, அதாவது அரும்பாடுபட்டு அயராது